இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து இந்த இறை வார்த்தையை நமக்கு தருகின்றார். அன்பு தெய்வமே, இந்த இறை வார்த்தையை எங்களுக்கு தந்து இந்த நாளிலே எங்களை வழிநடத்தும் போது நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மேலான உடனிருப்பை இந்த நாளிலே நாங்கள் உணர்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய அருட்கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும். இந்த நாளில் நாங்கள் தொடங்குகின்ற எங்களுடைய வாழ்க்கையானது உமக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையாக நாங்கள் எதை செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பதை நீரே எங்களுக்கு தூய ஆவியின் அருளால் அறிவுறுத்தி எங்களை வழிநடத்தும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தையால் அந்த ஆவிகளை ஓட்டினார். மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இயேசுவினுடைய வாயிலிருந்து வார்த்தை வர வர அசுத்த ஆவிகள் எல்லாம் சென்று விட்டன. இந்த இறை வார்த்தை நமது வாழ்க்கையிலும் வர வேண்டும், நமது குடும்பத்தில் நிறைய வேண்டும், நமது அன்றாட வாழ்வில் வெளிப்பட வேண்டும். இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் நாமும் நமது குடும்பமும் நிறையும் போது நமக்குள்ள இருக்கும் தேவையில்லாதவை எல்லாம் வெளியேறும். இறை வார்த்தையை தினமும் கேட்கும் போது ஆண்டவர் உங்களை தமது ஆவியால் நிரப்புகிறார். எனவே தினமும் இறை வார்த்தை கேட்க வேண்டும். இறை வார்த்தையை ஒரு நாளும் கேட்காமல் இருந்துவிடக்கூடாது. தவறாமல் கேட்க வேண்டும். இறை வார்த்தையை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் விதமாக நம்மில் வார்த்தை நிறைய வேண்டும். நமது இதயத்தில் இறை வார்த்தை நிறைக்கப்பட வேண்டும். நம்பிக்கையோடு அந்த இறை வார்த்தையை நமக்கு உள்ளே இருந்து நாம் எடுத்து பயன்படுத்தும் விதமாக இறை வார்த்தை நம்மில் நிறைந்து வழிய வேண்டும். காரணம், நமக்கு வருகின்ற துன்பங்கள், நமக்கு வருகின்ற துயரங்கள், இவற்றுக்கு எதிராக இறை வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அன்புமிக்கவர்களே, நம்மில் இறை வார்த்தை அதிகமாக இருந்தால்தான் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை, துயரங்களை இந்த இறை வார்த்தையின் மூலம் சந்திக்க முடியும். இறை வார்த்தையை சொல்லி ஜெபிக்கின்ற மக்களாக நீங்கள் மாற வேண்டும். தனது மகன் பைபிள் வாசிக்க மாட்டான் என்று என்னிடம் ஒரு தாய் சொன்னார்கள். இறை வார்த்தை அவனுக்கு பிடிக்காது ஃபாதர், அவன் ஒரு நாளும் பைபிள் வாசிக்க மாட்டான். ஆனால் இந்த தாய் என்ன செய்வார்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் காலையில் தான் கேட்ட இந்த இறை வார்த்தையை அவனுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி கொடுத்து தாழ்மையோடு கேட்பார்கள், தம்பி இன்னைக்காவது இந்த இறை வார்த்தையை படிப்பா அப்படின்னு சொல்லி. அன்புமிக்கவர்களே, நம்பி ஏற்றுக்கொண்ட அவனுடைய இதயத்தில் அந்த இறை வார்த்தையை பாதுகாக்க சொன்னார். எனது மகன் இறை வார்த்தையை படித்து இறை ஞானமுள்ள பிள்ளையாக வர வேண்டும் என்ற ஆசை தனக்கு உண்டு என்று அந்த தாய் கூறினார்கள். ஆனால் ஃபாதர், கைகால் இல்லாத ஒரு மனிதனை ஓட்டப்பந்தயத்தில் முதல் ஆளாக வர வேண்டும் என்ற ஆசை போல எனது ஆசை இருக்கின்றதோ என்று அந்த தாய் கூறினார்கள். கை கால் இல்லாத ஒருவர் ஓட்டப்பந்தயத்தில் முதலில் வர வேண்டும் என்ற ஆசை போல அவர்களுடைய ஆசை இருக்கின்றதோ என்று என்னிடம் கூறினார்கள். நான் சொன்னேன், கடவுள் அவரை தொடுவார் என்று சொல்லி அனுப்பினேன். 2 நாட்களுக்கு முன், அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன் மீண்டும் அந்த தாய் என்னிடம் வந்து மகிழ்ச்சியோடு கூறினார்கள், ஃபாதர், எனது பையன் ஆவரேஜ் மதிப்பெண் தான் எடுப்பான், ஆனா இன்னைக்கு ரேங்க் வாங்கி தேர்ச்சி பெற்றிருக்கிறான் ஃபாதர். அவன் என்னிடம் சொன்னான், ஒரு நாள் அம்மா அனுப்பி தந்த இறை வார்த்தையை எதேச்சையாக படித்தேன், ஒரு தொடுதலை உணர்ந்தேன். அதன் பிறகு தினமும் படிக்க ஆரம்பித்தேன். மீண்டும் படிக்க 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 கடவுளின் ஞானம்
என்னுள் நிறைந்தது, நான் முதல் மதிப்பெண் எடுத்தேன் என்று சொன்னான் என்று அந்த தாய் சொன்னார்கள். அன்புமிக்கவர்களே, இறை வார்த்தை, அதிலிருந்து தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கின்றது, அதிலிருந்து தான் உங்களுக்கு அறிவு கிடைக்கின்றது, அதிலிருந்து தான் உங்களுக்கு புத்தி கிடைக்கின்றது. எனவே இன்றைய நாளில் இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம், ஆற்றல் நம்முள் நிறைய தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.